ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். அஜித் மகிழ் திருமணி எடுக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தின்ல சின்ன சின்ன ஒரு உரசல்கள் டைரக்டருக்கும் அஜித் சாருக்கு வந்திருக்குன்னு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு செய்தி. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறப்பே விக்னேஷ் சிவன் டைரக்டர்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அது மாற்றினாங்க மகிழ் திருமணிக்கு. விக்னேஷ் சிவன் சொன்ன கதை அஜித் சாருக்கு பிடிக்கல. ரெண்டாவது அவர் அஜித் சாரை மீறி ஓவர் பண்ணி லண்டனில் போய் லைக்கா குடும்பத்தெல்லாம் பார்த்தாரு அப்படின்லாம் ஒரு சர்ச்சையான இருந்தது. அதுக்கப்புறம் அஜித்தோடைய தந்தையார் இறந்தவொன்னே அதில் ஒரு பெரிய கேப் வந்துச்சு. சரி, இந்த படம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இல்லை ட்ராப் ஆகிடுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரப்போ இந்த படம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் லியோ படத்திலோட ஹீரோயின் நடித்த திஷாவுக்கு மறுபடியும் இதில் திஷா இதில் நடிக்கிறாங்க. அதேமாதிரி லியோ படத்தில் வில்லா நடித்த சஞ்சய் தத் இதில் வில்லா நடிக்கிறாரு. அஜித்துடைய ஃபேவரட் கேமராமேன் நீரஜ் ஷா, அவர் தான் ஃபேவரட் வலிமையெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த பைக் ரேஸை. அவர் தான் இந்த படத்தில் ஒரு 50% ஒளிப்பதிவு பண்ணார். திடீர்னு இந்த படத்துடைய கண்டென்ட்டோ இல்லாட்டி மகிழ் திருமேனியோடைய அணுகுமுறையோ அவருக்கு ஒத்து வராமல் நீரஜ் ஷா விலகிட்டார். இது அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தந்தது அப்படின்னு கூட பேசுகிறாங்க. ரெண்டாவது அஜித் சாருக்கும் மகிழ் திருமேனிக்கும் சின்ன சின்ன உரசல்கள் இந்த ஷூட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயமும் அப்டேட் பண்ணுறாங்க. அஜித் சாருக்கு பேசிக்காக ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, அவர் எப்போதுமே ரீடேக் வாங்கவே மாட்டார். ஒரு டேக் எடுப்பார், அதே வச்சுக்கங்கன்றுவார். ஏன்னா இதே தான் நானே தான் நான் திருப்பி நடிக்க போகிறேன், திருப்பி என்னையே எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இதே ஓகே அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர். ரெண்டாவதுனா அஜித் தான் நடித்ததை மானிட்டரில் பார்க்கவே மாட்டார். இது ரெண்டுமே மற்ற நடிகருக்கும் அஜித்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. சில டைரக்டர் எப்படின்னா, அவங்களுக்கு திருப்தி ஆகிற வரையும் அது டேக் போயிட்டே இருக்கும். ஒன் மோர் 4 டேக் 5 டேக் 10 டேக்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபஸ்ட் எடுத்த டேக்கை கூட சில டைரக்டர் ஓகே பண்ணுவாங்க. அது அஜித் ரொம்ப தெளிவாக பண்ணுவார். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி தான் வேலை செய்வார். கரெக்ட் டைமுக்கு வருவார். காலைல 10 மணிக்குனா 10 மணிக்கு கால்ஷீட் 6 மணிக்குனா 6 மணிக்கு போயிடுவார். 6 மணிக்கு மேலே இப்போ கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் ஒர்க் பண்ண மாட்டார். அதே மாதிரி அவர் என்ன படத்தில் நடிக்கிறாரோ அந்த படத்தினோட அப்டேஷன் எங்கேயுமே அவர் கலந்துக்கவும் மாட்டார். அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் பண்ண மாட்டார். அதற்கு விஜய் தரப்பு இந்த லியோ படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பூமை உண்டு பண்ணாங்க பாருங்கள். லியோ படம் பார்க்கலனா தமிழ்நாட்டில் பாதி பேர் செத்துருவீங்க அப்படின்ட்டு அது மட்டும் தான் அவங்க சொல்லலை. மற்றபடி அவ்வளோ பெரிய பூமை ஏற்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் காட்சியை மறந்து விடாதீங்க, கிளைமேக்ஸை விட்டுறாதீங்க, விஜய் சார் சேஞ்ச் ஆகுது விட்டுறாதீங்க, அந்த பாட்டை விட்டுறாதீங்க, அப்படி இப்படின்னு உள்ளே போய் பார்த்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு ரசிகர் போகிறப்ப அவன் கொடுத்த அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே ஃபில்ஃபில் ஆகாதனால உடனே அந்த படத்தை நிராகரிச்சுட்டு உடனே நெட்டில் படம் போரு, படம் ஓவர் வைலன்ஸாக இருக்குது, படம் சரியில்லை, நீங்கள் நினச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே தட்டினால்தான் அந்த லியோ படம் வெளிப்பார்வைக்கு இவங்களா கட்டமைச்சு அது ஓடுற மாதிரி ஒரு டிசைனை உண்டு பண்ணாங்களே தவிர அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி படம் கிடையாது. அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை விஜய்க்கு கொடுத்தானா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்து விட்டால் அந்த எதிர்பார்ப்பை அந்த படத்தை ஃபில்ஃபில் பண்ணலன்னா அந்த படம் அன்றைய தினமே மறுதினமே காணாமல் போயிடும். ஆனால் சாதாரணமாக ஒரு படம் தேட்டரில் வந்துச்சுட்டு சாதாரணமாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்து அந்த படம் பிடிச்சி போயிடுச்சுன்னா அது மெகா ஹிட் ஆகும். இந்த ஃபார்முலா அஜித் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவார். அதனால் தன்னுடைய படத்தினுடைய அப்டேட் எதுவுமே சொல்ல மாட்டார். தன் படத்தை பற்றி பொதுவெளியில் எங்கேயும் பேச மாட்டார். தன் படம் எடுத்த பிறகு அது ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தாலும் கலந்துக்க மாட்டார். சரி, ஆடியோ ஃபங்க்ஷனில் ரிலீஸுக்கு ரசிகர் முன்னாடி கை காட்டலான்னா அதுவும் பண்ண மாட்டார். சரி, ரிலீஸும் ஆயிடுச்சு, வெற்றி படம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வெளில வெற்றி படத்துக்கு ஏற்ற ஒரு கொண்டாட்டங்கள்லையும் எதுலேயும் பண்ண மாட்டார். சரி, இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும், எப்படியாவது நம்ம இந்த படத்தை தமிழ்நாடு மக்கள்கிட்ட இல்லை இண்டு இடுக்கு சந்து முந்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தேட்டராக போய் நம்ம போய் பேசுவோம். இதெல்லாம் பழைய காலத்தில் நிறைய டைரக்டரோ நிறைய நடிகர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த யுக்தியை. அந்த மாதிரி தேட்டராக போய் பேச சொன்னாலும் அஜித் பேச மாட்டார். பணம் கொடுத்தீங்க, நடித்தேன், படம் ஓடினா சந்தோஷம், ஓடலையா அடுத்த படத்துக்கு கால்ஷீட் வாங்கி நடிக்க போயிடுவேன். ஸோ இதில் தெளிவாக இருப்பார். ரெண்டாவது தேவையில்லாமல் ரீஷாட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். அதுதான் முன்னாடியே பதிவு செஞ்சேன். அஜித் என்றைக்குமே ரீஷூட்டும் ஒத்துக்க மாட்டார். அதாவது ஒன் ஷாட் நடிகர்னு சொல்லுவாங்க. ஒரே ஷாட்டு அது முடிச்சிடும், அவ்வளோதான், டேக் ஓகே, அடுத்த டேக்னா கூட பண்ண மாட்டார். சரி, நம்ம எப்படி நடிச்சிருக்கோம், நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லா நடிகரும் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஒன்றே மானிட்டர் பார்த்து இது எதனா சேஞ்சஸ் இருந்தால் நம்ம மாற்றலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அஜித்லாம் அது பண்ணவே மாட்டார். மானிட்டரே பார்க்க மாட்டார். நடிச்சுட்டு ஒரு டேக் ஓகேவா அடுத்த டேக் வாங்க அப்படின்றவார். இது மகிழ் திருமேனிக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவேளையை ஏற்படுத்துது. ஏன்னா அஜித்தோடைய குணம் வேலைன்னு வெள்ளைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரே டேக்கில் டேக் போய் அடுத்து போயிடுவார். அவர் அடுத்த படம் கால்ஷீட் பிப்ரவரியில் ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. அடுத்த படம் கால்ஷீட் அதுக்குள்ளே இது முடிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் மகிழ் திருமேனி சிற்பி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செதுக்குவார் அவர். இவங்க 2 பேருக்குமே இப்போ இதுதான் இப்போ சிக்கலை. ஏன்னா ஒரு ஸ்பீடான நடிகருக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடான டைரக்டர் இருந்தால் தான், ஹரி மாதிரி ஒரு டைரக்டர் தான் அஜித் கரெக்டாக இருக்கும். கடை நடிச்சுட்டு போயிடலாம்.
ஏன் அப்படின்னா அவரும் ஸ்பீடாக போவார், டைரக்ஷனும் ஸ்பீடாக போவோம், படமும் ஸ்பீடாக போவோம், குறிப்பிட்ட டேட்டில் படத்தை முடிச்சிடலாம். கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஆட்கள் தான் அஜித் அவர்களுக்கு ரொம்ப க்ளீனாக செட் ஆவாங்க. பி வாசு போன்ற ஆட்கள்லாம் செட் ஆவாங்க. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள படம் எடுத்து குறிப்பிட்ட டைமில் முடிச்சிருவாங்க. மகிழ் திருமேனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் தான் இயக்கியிருக்காரு. அவர் வந்து தி பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார், தி பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால பொறுமையாக தான் அவர் எடுப்பார். இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஆனால் அஜித்தையும் மீறி, ஏன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லைக்கா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மீடியாவுக்கு தெளிப்போம். இப்போ விஜயோடைய கோட் படத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிற மாதிரி நம்ம எதனா செய்வோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அஜித் ஒத்தே வர மாட்டார். என் படம் வந்து இப்போ வெகுஜன மக்கள் சாதாரண மாதிரி வந்து சாதாரணமாக வந்து பார்த்துட்டு சாதாரணமாக போகணும், மிகப்பெரிய ஒரு பூமை தயவுசெய்து கலப்பாதீங்கன்னாலும் அதையும் மீறி சில செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ லைக்கா வந்து மிகப்பெரிய பொருட்செலவு எடுக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த படம் எடுத்து முடித்த பிறகு தான் இதோட ரைட்ஸ்லாம் விற்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கு லைக்கா வந்து ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்காங்களான்னு தெரியல. இந்த படத்தை ஆல்மோஸ்ட் படத்தை வந்து ரைட்ஸை விற்றுட்டாங்க. ஆடியோ வந்து சோனிக்கு விற்றுருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் விற்றுருக்காங்க, சேட்டலைட்டை சன் டிவிக்கு விற்றுட்டாங்க. ஆல்மோஸ்ட் விற்று பணத்தையும் வாங்கி அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ கால் ஷீட் கிடச்சா அந்த மெட்டீரியலை வச்சு வியாபாரம் பண்ண முடியுன்றதுக்கு விஜய் அஜித்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அஜித்துன்ற கால் ஷீட் கிடச்சி இதை வச்சு ஒரு 10 நாள் ஷூட்டிங் எடுத்து இந்த படத்தையே முழுன்னு படமே 50% கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் வியாபாரம் பண்ணி பணத்தை எடுத்து அது தூக்கி இதில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அஜித் மாதிரி அஜித் வந்து பிப்ரவரிக்குள்ளே முடிச்சு அடுத்த படம் போடணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மகிழ் திருமேனி அந்த அளவு சீக்கிரம் முடிப்பாரான்னு தெரியல. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒன் ஷாட் டைரக்டர், ஒன் ஷாட் நடிகர் அஜித். அவர் ரீடேக் ஒத்துக்கவே மாட்டார், இவர் ரீடேக் கேட்குறாரு. இந்த உரசல் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த படம் வராதுன்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என் படத்துக்கு வேணான்ற அஜித்துடைய நல்ல உள்ளத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். தேவையில்லாமல் ஒரு பூமை பூத்து மக்களிடம் 1000 ரூபா 2000 ரூபா பணத்தை வாங்கி ஏமாற்றதை விட சாதாரணமாக வாங்க, சாதாரணமாக போவாங்க. சிவகார்த்தியன் சொல்கிற மாதிரி நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்றது தான் அஜித்தோட ஃபார்முலாவாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.